தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்திடும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். அம்ருத், வணக்கம். தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். சமூகத்தில் பெண்கள் வளர்ச்சியை கொண்டே அச்சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை மதிப்பிட இயலும். இதன் பொருட்டு பாலின வேறுபாட்டினை கலைந்திடவும், பெண்களுக்கேற்ற பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திடவும், பெண்களின் நிலையினை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு செயல்படுத்தி வருகின்றது என்று தமிழக அரசு சார்பிலே அந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தமிழக அரசு தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் போன்றவற்றின் அடிப்படையில் மாநில மகளிர் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மகளிர் மேம்பாட்டிற்கென தனியாக ஒரு கொள்கையை வெகு சில மாநிலங்களே இதுவரை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே தமிழக அரசும் அதற்காக தனி கொள்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த கொள்கையினுடைய இந்த முக்கியமான குறிக்கோள் என்பது என்னவென்றால், பாலின அந்த உணர்திறன் கொண்ட கல்வி முறையை நிறுவுதல் மற்றும் பெண் குழந்தைகளுடைய கல்வி இடைநிற்றலை குறைத்தல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் வளரிளம் பெண்கள் மற்றும் மகளிரின் ஆரோக்கியம் உள்ளிட்ட அந்த ஊட்டச்சத்து போன்றவற்றை எல்லாம் மேம்படுத்துதல், வேலை வாய்ப்புகளில் பெண்களை முன்னேற செய்தல், அனைத்து அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாராத பணிகளில் பெண் பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் நிர்வகிக்கக்கூடிய சிறு தொழில்கள் மற்றும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய தொழில் முயற்சிக்கு ஆதரவளித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு மேம்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை செயல்படுத்துவதற்கும் இதனை கண்காணிப்பதற்கும் தனியாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்கை சமூக, பொருளாதார மற்றும் அரசியலில் அதிகார பகிர்வை பற்றி எடுத்துரைப்பதுடன் கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் வளர்ப்பு ஆகியவற்றில் மகளிருடைய நிலையை மேம்படுத்தவும், மகளிர் தங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய இதுவரை கண்டறியாத சக்திகளை வெளிக்கொண்டு வந்து பெண்களுடைய சுயமரியாதையை காத்திடவும், அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்ந்திடவும், அவர்களுக்கு பாதுகாப்பான ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை, சூழலை உருவாக்கி கொடுப்பதும் தமிழக அரசின் லட்சியம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.